அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல் இப்போ ஒரு குட்டி விலாக் பார்க்கலாம் வாங்க. இது மட்டன் உப்பு கறி வறுவல். இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மட்டன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது 1/2 கிலோ மட்டன் நல்லா வாஷ் பண்ணி கழுவி சுத்தமாக வச்சுருக்கேன். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்குவோம். அந்த குக்கரில் எண்ணெய் சேர்த்துக்குவோம். எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா வரமிளகாய் ஒரு 15 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அதை கிள்ளி வச்சுருக்கேன். அதை எண்ணெயில் சேர்த்துக்கிடலாம். இந்த வரமிளகாய் நல்லா வறுபடணும். நல்லா சிம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கிடணும். அதுக்கப்புறமா ஒரு பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இந்த மிளகாயோட அதை நல்லா வதக்கிக்கிறணும். நல்லா வதக்கணும். அதை சிம்லேயே வச்சு வதக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். சிம்லேயே வச்சு இந்த மிளகாயும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கணும். நல்லா நம்ம அது ரொம்ப தீ வச்சிடக்கூடாது. மீடியமாகவே வச்சு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம மட்டனை சேர்த்துக்கலாம். இது 1/2 கிலோ மட்டன். ரொம்ப சூப்பராக எலும்போடு சேர்ந்த மட்டன், கொழுப்பு எலும்போடு சேர்ந்த மட்டன் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதையும் இந்த இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். நல்லா வதக்கணும். அதில் உப்பு சேர்த்துக்குவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கிடுவோம். நல்லா வதக்கணும். இப்போ நல்லா அந்த சுருளை நல்லா வதக்கணும். அதிலேயே நல்லா வேகணும். அந்த எண்ணெயிலேயே இந்த மட்டன் நல்லா வேகணும். அப்போ தான் இந்த உப்பு கறி ரொம்ப சூப்பராக இருக்கும், ஜம்முன்னு இருக்கும். இது எல்லா விதமான சாப்பாட்டுக்கும் சைடிஷாக சாப்பிட சூப்பராக இருக்கும். மெயினாக உங்களுக்கு லெமன் சோறோட சாப்பிட்றப்ப ரொம்ப சூப்பராக அல்டிமேட் சுவையாக இருக்கும். இந்த மட்டன் வறுவல் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா தண்ணி வற்றுற வரையும் நல்லா சுருளை வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குவோம். இதை தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். அந்த மட்டனை மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி விசில் வச்சுக்கலாம். எங்கள் குக்கரில் 4 விசில் வந்தால் நல்லா வெந்துடும். உங்கள் குக்கரில் எத்தனை விசில் வச்சா நல்லா வேகணும்னு உங்களுக்கு தான் தெரியும். அதுக்கு தக்கன வச்சுக்கோங்க. நான் இப்போ 4 விசில் வச்சு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு கறி. சாப்பிட்ற பதத்தில் வெந்து நல்லாயிருக்கு. இந்த கறியை ஒரு சின்ன சட்டியில் நம்ம மாற்றிக்கிடலாம். சின்ன சட்டியில் பாருங்கள். இப்போ இந்த சின்ன சட்டியில் மாற்றிக்கலாம். மாற்றி இது தண்ணி வற்றணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த தண்ணியை சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டோம்னா அல்டிமேட் சுவையாக இருக்கும். அம்புட்டு ருசியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளவு நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் அந்த தண்ணி ஊற்றினீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளுமே சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெரியவங்க சாப்பிட்டாலுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இந்த மட்டனில் நம்ம தண்ணி வற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இதில் மல்லித்தலையும் கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் ஜீரகமும் மிளகும் சேர்த்து அரைச்சி வச்ச தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா பிரட்டி விட்டுருவோம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்குருவோம். நல்லா மிக்ஸ் கொடுத்து சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அப்படி பார்க்கணும். இல்லை கூட ஒரு 2 நிமிஷம் இருந்தாலும் பரவாயில்ல. நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க விட்டு பார்ப்போம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. தண்ணி வற்றலை, ஆனால் சூப்பராக சுவையாக ஜம்முன்னு இருக்குது. பாருங்கள், மட்டன் வறுவல் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்கள் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வினிவிழாக்கில் பார்க்கலாம். பாய்.